Hello everyone, this is Raghu Gopal from BMR Bulls Academy. So in the week on the stock market மட்டும் இல்லாம forex மார்க்கெட்லயும் ஒரு ரெண்டு ஸ்கிரிப்ட் வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். டெக்னிக்கல் அண்ட் நியூஸஸ் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நியூஸஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூஸஸ் வந்து பார்த்துடலாம். இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாஸ்ட் 4 days மட்டும் 17,818 crore வரைக்கும் எஃப்ஐஎஸ் நெட் பையிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் வந்து ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன் பேசிஸில் தான் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிருக்கு. அதான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு 100 rupees ஒரு ப்ரைஸில் ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஒரு 10 rupees அது ஏர்ன் பண்ணுதுன்னா இட்ஸ் அ குட், ஒரு நல்ல ஹெல்த்தியான மார்க்கெட்னு அர்த்தம். இப்போ 100 rupees இருக்கக்கூடிய ஷேரு ஒன்லி 1 rupee தான் ஏர்ன் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் அ பேட் மார்க்கெட், இட்ஸ் ஓவர் வேல்யூ. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி, ஆனால் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து வீக்கான மார்க்கெட். என்னதான் பாசிட்டிவ் நியூஸஸாக இருக்கட்டும், பாசிட்டிவ் அவுட்லுக்காக இருக்கட்டும், வாட் எவர், பட் இது வந்து ஒரு வீக்கான மார்க்கெட். ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு ஸ்டில் நவ். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸில் வந்து ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் வந்து நெகட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க ஃபிட்ச்ங்கிற கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ கிரெடிட் ரேட் ஏஜென்சி அப்படின்னா ஒரு ஷேர் ஆர் ஒரு கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் ஸ்கோர் மாதிரி கொடுப்பாங்க. ஏஏஏ, ஏஏ ப்ளஸ் ப்ளஸ், பி, பிபி, ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து 1 grade டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்கையும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் நெகட்டிவ் நியூஸஸ் ஃபார் தட் கம்பெனி. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்எம்டிஏ வந்து அவங்களுடைய அயர்ன் ஓரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பிளேஸ் அப்படின்னா தோனி மலை அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து அவங்களுடைய அயர்ன் ஓர் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபோர்த் வந்து டாடா பவர் வந்து காட் லைசன்ஸ் ஃப்ரம் ஒடிசா பவர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதில் வந்து ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 places வெஸ்டர்ன் பார்ட் அண்ட் சவுத்தர்ன் பார்ட்டில் வந்து பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வந்து டாடா பவர் வந்து வாங்கியிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸஸ் ஃபார் தட் ஷேர். ஸோ இது வந்து ஜென்ரலாக நியூஸஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா December 11th இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுடைய டேட்டா இருக்குது. அண்ட் சேம் டைம் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷனுடைய டேட்டாவும் இந்த வாரம் இருக்குது. ஓகே, இது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து இம்பேக்ட் பண்ணும். மெட்டல் செக்டாரை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து இம்பேக்ட் பண்ணும். இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மெட்டல் செக்டார் வந்து அப்கிரேட் ஆகும், பாசிட்டிவ் ஆகும். நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா மெட்டல் செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து டவுன் கிரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக்காக வந்து பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம், இந்த பேங்க் நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் சப்போர்ட் டு சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டில் ஒரு அப் ட்ரெண்ட் தான். இது என்ன பிளேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, டாப் டு டாப் அண்ட் பாட்டம் டு பாட்டம். ஸோ இது நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆகும்னு நம்ம பார்த்துருந்தோம். டுவர்ட்ஸ் 30,800 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆகும். இது ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி, ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெண்ட் அனாலிசிஸில் ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். மார்க்கெட் நம்ம அனாலிசிஸ் பண்ண மாதிரியே அதே டைரக்ஷனில் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அடுத்து இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா whenever 30,800 ஆர் 700, 750 இந்த ரீஜனில் போனோன்னா ஆப்ஷன்ஸில் ஒரு புட் ஆப்ஷனை வந்து வாங்கலாம். ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் வந்து, ஏன்னா இது வந்து ஒரு ரேஞ்ச் மோன் மார்க்கெட், இது வித்தின் இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். பாட்டம் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29,500ங்கிறது பாட்டம் சப்போர்ட்டில் இருக்குது. வென்னவர் இது பிரேக் அவுட் ஆகணும் ஃபர்தராக இந்த லோ இருக்கு இல்லையா 28,500ங்கிறது ஒரு கிரேட்டஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த இதில் இந்த லோ பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் என்டையர் ட்ரெண்டுமே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ வித்தின் திஸ் ரேஞ்ச் இதுக்கு அடுத்து என்ன மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் 30,800 வந்தா இந்த இடத்துல செல்லிங் வந்து போகலாம். அண்ட் பாட்டம் அவுட் சப்போர்ட்ல 29,500 வந்தா
பையிங்கில் வந்து இருக்கலாம். ஓகே, வித்தின் திஸ் ரேஞ்ச் வந்து மிடில் லெவலில் கூட நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் 29,930 இந்த ரீஜனும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இது வந்து ஒன்லி ஃபார் இன்ட்ராடே. இந்த இடத்துல ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் ஆகும் சப்போர்ட் லைனில். ஓகே, ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டினுடைய மொமெண்டம் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி வந்து பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நிஃப்டியுடைய சார்ட்டு, இதனுடைய சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகிட்டே போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வந்து இதனுடைய மொமெண்டம் இருக்கு பாருங்க. மேலே ரைஸ் ஆக ஆக இந்த மொமெண்டம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகுது பாருங்க. ஸோ ஃபர்தராக இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுன்னா சடனாக ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது கீழே ஃபால் ஆகும். இந்த மாதிரி மொமெண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகிட்டே போச்சு அப்படின்னா ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப சின்னதாக இருக்கும், ட்ரேடே அங்கே வால்யூமே இருக்காது, அகெயின் ஷார்ப்பாக ஃபால் ஆகும். ஸோ அன்டில் தட் இது பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டாக இருந்தால் கூட வீக்கானது ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு தான், ஆனால் வீக்கான ட்ரெண்டு. ஸோ இந்த ட்ரெண்டில் வந்து அன்டில் தட் இது பிரேக் அவுட்டுக்காக வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த ரீஜன் மேலே ட்ரேட் ஆகுது வரைக்கும் இது வந்து ஸ்டில் அப் ட்ரெண்ட் தான். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து டுமாரோ மார்க்கெட்டில் 13,430 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைன் வந்து அன்டில் தட் இந்த சப்போர்ட் லைன் வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். 13,300 இது வரைக்குமே வந்து பாசிட்டிவ் தான். ஸோ நாளையினுடைய மார்க்கெட்டில் 13,300 ஒரு சப்போர்ட் லெவல், டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 13,430 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஒரு 130 பாயிண்ட்டுக்குள்ளே நாளைக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது ஃபர்தராக நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரும். அதாவது 13,120 வரைக்கும் வந்து கீழே ஃபால் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து டெக்னிக்கலாக இதனுடைய மொமெண்டம் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் இந்த வீக்கில் இருந்து யூரோ யூஎஸ்டி அண்ட் ஃபாரெக்ஸில் வந்து ஒரு 2 ஸ்கிரிப்ட் வந்து பார்ப்போம். யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு மொமெண்டம் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு ட்ரெண்டு. இதுக்கப்புறம் வந்து இந்த கரெக்ஷன் நடந்திருக்கு. இந்த கரெக்ஷன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த கரெக்ஷன் பிரேக் அவுட் கொடுத்து இந்த கண்டினியூஷன் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும் அப்படின்னா 1.2265 இந்த லெவல் வரைக்கும் ப்ரைஸ் ரைஸ் ஆகும். இப்போ என்னன்னா இதுதான் வந்து இதுக்குண்டான டார்கெட் லெவல். பட் இது மிடில் லெவலில் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம பை பண்ணுறதை விட இந்த ஸ்விங் வந்து டேர்னிங் பாயிண்ட் வரும். இந்த ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டேர்ன் ஆகும் இதை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்க. 1.19128 இந்த இடத்துல வந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும். கீழே வரும்போது இந்த பாயிண்ட்ல வந்து டேர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம். இந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து 1.19 as per வேவ் 3 சொல்லுவோம். GI வேவ் 3 படி இந்த இடத்துல இது டேர்ன் ஆகும். 1.19128. ஓகே, இது வாட்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து ட்ரெண்ட் அப் ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வந்து GI வேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது GIயில் வந்து வேவ் 3ல வந்து இந்த ஃபார்மேஷன் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து USD CHF இந்த பேரை வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டபுள் பாட்டம் வந்தாலே இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இந்த ரேஞ்ச் பவுண்டுடைய ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல ஸ்விங் ஆகும்னா இது பிஃபோர் ஆஃப்டர் இதுவும் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் ஸ்விங் ஆகக்கூடிய இடம் வந்து 0.88869 இந்த இடத்துல வந்து ஸ்விங் ஆகும். இது வந்து MI மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுவோம். MI2 மெத்தடில் இங்கேருந்து ஃபர்தராக எவ்வளோ தூரம் வந்து ரைஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.88965
0.88869 இருந்து 88965 வரைக்கும் வந்து பிரைஸ்னுடைய மொமெண்டம் வந்து நெக்ஸ்ட் இருக்கும். இது நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் டெலிகிராம் சேனல்ல போடுறேன். இதை வாட்ச் பண்ணி பாருங்க. எம்ஐ மெத்தட்ல இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேரை வந்து டுமாரோ மார்க்கெட்ல வாட்ச் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மொமெண்டம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின், அதாவது டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் வந்து ரைட்னா வந்து பை பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கீழே ஃபால் ஆகும்போது பை பண்ணலாம். டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட், சாலிட் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இடத்துல பை பண்ணக்கூடாது, திரும்பவும் இந்த ட்ரெண்ட் லைன் நியர்பைல வரும்போது தான் பை பண்ணணும். இப்போ 184ல இருக்கா, ஸோ 160ல இருந்து 150 இந்த ரீஜன் வந்து ஒரு சப்போர்ட் லைன்ல வந்து டச் பண்ணும். ஸோ இங்க இருந்து பிரைஸ் அகைன் 210 வரைக்கும் மார்க்கெட் மேல ரைஸ் ஆகும். 160 150ல இருந்து 210 வரைக்கும் மேல ரைஸ் ஆகும். இது ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இந்த ஸ்விங் உடைய லோவே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், சின்ன ஸ்டாப் லாஸ் ஒரு 120 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த ரீஜன்ல இதுக்கு அடுத்து மார்க்கெட்டுடைய மூமெண்ட் இருக்கும். டாடா மோட்டார்ஸ் பொதுவாகவே வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுக்கறது வந்து என்ன ஆகும்னா, சரி ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் டுவர்ட்ஸ் ட்ரெண்ட்ல வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த மாதிரி பிரேக் அவுட் வந்து இது வந்து ரிவர்சல் கொடுக்கும்னு சொல்லுவோம். இது மினிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 350 வரைக்கும் வந்து லாங் டேர்ம்ல மேல ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு டாடா மோட்டார்ஸை பொறுத்த அளவுக்கு. டாடா ஸ்டீல் இப்போ வந்து இது பண்ண வேண்டாம், இப்போ வந்து ஓவர் வேல்யூல இருக்கு. இன்னும் கொஞ்சம் பாட்டம்ல இறங்கும் போது டாடா ஸ்டீல் வந்து இது பண்ணுங்க. அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல எஸ்பிஐ வந்து பாத்தீங்கன்னா ரைட் நோ அதனுடைய மேக்சிமம் பிரைஸ், இந்த ஸ்விங் வந்து டேர்ன் ஆகக்கூடிய ஒரு பிரைஸ்ல வந்து இப்போ இருக்கு ரைட் நோ. பொதுவாக நல்ல மேல ரைஸ் ஆகக்கூடிய மார்க்கெட்ல இங்க டேர்ன் ஆக போகுது அப்படின்னு சொல்றதுக்கு டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி, ஹைலி புல்லிஷ் மார்க்கெட் தான், பட் இங்க இருந்து இந்த ஸ்விங் வந்து எண்ட் ஆகும். இங்க இருந்து எண்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த டேர்ன் ஆச்சு அப்படின்னா இது டுவர்ட்ஸ் அகைன் 210 வரைக்கும் கீழே ஃபால் ஆகும். ஓகே, இதுக்கு மேல அப்பர் லெவல் அன்டில் தட் 295 வரைக்குமே இது செல்லிங் ஜோன் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக வந்து பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அன்டில் தட் 295 வரைக்குமே இந்த ஜோன் வந்து ஒரு செல்லிங் ஜோன். இந்த இடத்துல எங்க வேணாலும் டர்ன் ஆகலாம். 265 to 295 டுவர்ட்ஸ் 210 வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம். ஸோ பி கேர்ஃபுல் ட்ரேடிங். பெஸ்ட் ஆஃப் லக். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.